ஸோ ஹே கைஸ், இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெர்சன் ஆன் யுவர் மைண்ட். ஸோ அவங்களோட மெசேஜஸ் உங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு டீடைல் பிக்சர் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் தி ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட ஹைப்பை நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்காக ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட் ஆன் த ஹைப். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் நவ். So think about the person. நீங்க யாரை பத்தி வேணாலும் நீங்க வந்து திங்க் பண்ணிக்கலாம். So let's see that what their message is for you. ஓகே. ஸோ த வியூவர்ஸ் யாரெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்க்குறீங்களோ, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஒரு ஐ சி திஸ் இந்த இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் வந்து பார்க்குறேன். ஒரு ஒரு 4 மாதம் லெவலில், இல்லை ஒரு 8 மாதம் லெவலில், இல்லை இந்த இந்த மாதிரி லைக் ஒரு 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 அந்த 4 மந்த் அந்த 8 மந்த் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கிளியராகவே இங்கே வந்து தெரியுது. ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கலாம். நீங்கள் நிறைய பேர் வந்து எப்படின்னா லைக் ரொம்ப தனிமையில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. நிறைய ஒரு சில எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு பயம் உங்கள சுத்தி எப்பயுமே வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப உங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த ஒரு 4 மாசம் லெவலா இருக்கட்டும், இந்த ஒரு 8 மாசம் லெவலா இருக்கட்டும், உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, மத்தவங்க இருந்தா கூட அவங்க யார்கிட்டயும் போய் மத்தவங்க கிட்ட உங்களுக்கு வந்து பேச உங்களுக்கு வந்து தோணாது. நெறைய நேரம் வந்து என்ன உங்களுக்கு வந்து தோணும் அப்படின்னா, நம்ம வந்து தனியா இருக்கலாம், தனியா இருக்கலாம். நமக்கு தனியா இருந்தா தான் நமக்கு வந்து ஒரு ஒரு பயம் இல்லாம நமக்கு வந்து இருக்கு அப்படின்ற மாரியே நீங்க வந்து உங்கள நீங்களே வந்து நெறைய விதத்துல வந்து நீங்க தனிமைப்படுத்தியிருப்பீங்க. இப்ப நீங்க தனிமைப்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ வந்துட்டு, இப்ப நீங்க தனியா இருக்கனால நீங்க அதுலயுமே நீங்க ரொம்ப தைரியமாலாம் வந்து இல்ல. எப்ப பார்த்தாலும் ஒரு பயம் உங்கள சுத்திட்டே இருந்துட்டே தான் வந்து இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட அந்த ஒரு எப்படி சொல்றது? அந்த சுற்று வட்டாரம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த லைக் கம்ப்ளீட் நீங்க இருக்கிற உங்களோட இடத்துலனாலும் சரி, இல்ல பொதுவாவே நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்டின்னா, ஏதோ ஒரு 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 பயம் உங்களுக்கு வந்து ஒரு பயம் உங்களுக்கு வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ அதனாலேயே வந்து என்ன அப்டின்னா, நெறைய உங்களோட லைஃப்ல வந்து நீங்களாவே வந்து பார்த்தோம் அப்டின்னா, இப்ப இவ்ளோ பயத்துல நீங்க வந்து இருக்கீங்க. ஐ டோன்ட் நோ ஏன் இவ்ளோ தூரம் நீங்க வந்து பயப்படுறீங்கன்னு எனக்கு வந்து தெரியல. மேபி உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்காத மாரி நெறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு லைக் அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு ஏதாவது தப்பா நடக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு விஷயமே உங்க மனச காயப்படுத்துற மாரி கன்டினியூஸா ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் நடக்க நடக்க நீங்க வந்து என்னன்னா உங்களோட எப்படி சொல்ல அந்த கான்ஃபிடன்ஸ நீங்க வந்து இழக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்க தைரியமா இருக்கணும்னு நினைக்கிற அந்த விஷயத்த வந்து நீங்க இழந்து தான் நீங்க வந்து போறீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமா அந்த ஒரு பயம் கலந்த ஒரு விஷயம் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். இவ்ளோ வந்து நீங்க பயப்படணுன்ற அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் திங் நான் ஒரு ஒரு விஷயம் நான் இங்க சொல்லணும்னு நான் ஆசைப்படுறது என்ன அப்டின்னா, ஆ இவ்ளோ உங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சூழலா இருந்தாலும் சரி, இவ்ளோ ஒரு இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன் உங்களோட வாழ்க்கையில இருந்தாலும் சரி, பட் நீங்க வந்து ஓகே நம்ம மத்தவங்கள வந்து மத்தவங்கள நாடாம நீங்க வந்து தனியா நீங்க இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க இல்லையா? அதுக்கே வந்து நான் உங்கள வந்து என்னன்னா, லைக் நீங்க தைரியமான பெர்சன் தான் நான் வந்து சொல்லுவேன். இப்போ மத்தவங்களோட ஹெல்ப்பையோ, மத்தவங்களோட கைடன்ஸையும் நீங்க வந்து எடுத்துக்காம, நம்ம தனியா இருக்கலாம். நம்ம தனியாவே இந்த விஷயத்த நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாரி நீங்க ஒரு விஷயம் எடுத்து பண்றீங்க இல்லையா? ஸோ அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தைரியம் தான். ஸோ அப்ப இன்னும் நீங்க எவ்வளோக்கு உங்க தைரியத்த நீங்க வளர்த்துக்கணுமோ, அத நீங்க வந்து வளர்த்துக்கணும். அத விட்டுட்டு நீங்க வந்துட்டு லைக் அப்படியே ஒரு டிசிஷன் எடுத்துட்டு, அந்த மாரி ஒரு முடிவுகள் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம தனியா இருக்கோமே நெனச்சு அந்த ஒரு பயமும் போறீங்க இல்லையா? ஸோ அப்படிங்கிறப்ப அதுல எந்த ஒரு முன்னேற்றமே இருக்காது. அது ஒரு மாரி நியூட்ரலா தான் வந்து போகும். ஸோ ஒரு 50% எஃபோர்ட் போட்டு 50%
100% எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாம அப்படியே ஒரு ஃபெயிலியரா போறோம் அப்படின்னா, அப்ப அது 0 ஆயிரும். 50 ஸோ 50 - 50 = 0 அவ்வளோதான். ஸோ அதனால அந்த மாரி தவறுகள் நீங்க வந்து பண்ணாதீங்க. 100% உங்களோட ஃபுல் கான்ஃபிடன்ஸோட நீங்க வந்து இருங்க. உங்களோட மனசுல என்ன ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் சரி, அது நீங்க எடுத்து பண்ணீங்க அப்படின்னாலே அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து மாற்றத்த வந்து குடுக்க தான் செய்யும். இங்க இன்னும் நெறைய விஷயங்களுமே இருக்கு. அத பத்தி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்க எதிர்பார்க்குற அந்த பெர்சனோட மைண்ட் செட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில பேருக்கு வந்து ஸ்ட்ராங்கா ஏதாவது வேற ஒரு பெர்சன்ஸ்னால, வேற ஒரு நபர்கள்னால உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் வந்து உருவாக்கி இருக்கலாம். உங்களுக்கும் அந்த பெர்சனுக்கும் நடுவுல. நீங்க விரும்புற ஒரு பெர்சனா இருக்கட்டும், இல்ல நீங்க எந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க கூட இருந்தாலும் சரி. ஆ ஸோ அவங்கள சுத்தியே இன்னும் ஒருத்தர் இல்லனா 2 பேர் வந்து கண்டிப்பா அவங்கள சுத்தியே வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கனால வந்து ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லயோ பொதுவாவே வந்து கிரியேட் ஆயிருந்திருக்கும். ஓகேங்களா? ஆ ஸோ நீங்க 2 பேருமே வந்து விலகி போறதுக்கு அதுவுமே ஒரு முக்கிய காரணமா வந்து இருந்திருக்கலாம். அது வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, பர்ட்டிகுலரா சில பேருக்கு நம்ம வந்து ஒருத்தர்னால ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாயிருக்கும். சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா 2 பேர்னால ஒரு சில பிரச்சனைகள் வந்து உருவாயிருக்கும் அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ உங்க 2 பேருக்கு நடுவுல வேற ஏதாவது ஒரு 2 பேர் வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. இப்போ நீங்க வென் இட் கம்ஸ் டூ கரண்ட்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா அந்த ஒரு பயாஸ்ட் மைண்ட் செட் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். கரண்ட்லி வந்து நீங்க எந்த ஒரு விஷயத்துலயுமே வந்து ஒரு தைரியமா வந்து இல்லாம நீங்க வந்து இருக்கீங்க. உங்களோட கான்ஃபிடன்ஸ நீங்க வந்து இழக்கிறீங்க அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட்டே நான் அந்த விஷயத்த நான் அட்ரஸ் பண்ணிருந்தேன். ஸோ இப்ப நம்ம வந்து ஃபியூச்சர்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அன் இம்ப்ரூவ்மென்ட். இங்க வந்து நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் சரி, என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரி, அடுத்தவங்க எவ்வளோ விஷயத்த வந்து மேனிபுலேட் பண்ணாலும் சரி, பட் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இங்க வந்து நடக்கும். ஓகேங்களா? ஒரு நல்ல காரியம் கண்டிப்பா இங்க வந்து நடக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல சேஞ்சஸ் இங்க கண்டிப்பா வந்து நடக்கும். ஏதோ ஒரு சில போர்ட்டல் ஓப்பன் ஆற மாரி தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். உங்களுக்குன்னு ஏதோ ஒரு சில விஷயம் வந்து அ கடவுள் உங்களுக்கு வந்து குடுப்பாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. நீங்க நீண்ட நாளா ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து உங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது இப்படி ஒரு மாற்றம் வரணும். இல்ல இந்த பெர்சன் கிட்ட நான் விரும்புற இந்த பெர்சன் கிட்ட, இல்ல நீங்க எதிர்பார்க்குற எந்த ஒரு நபரா இருந்தாலும் சரி, இவங்க கிட்ட இந்த மாற்றம் வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்டின்ற மாரி நீங்க எந்த சில விஷயத்த வந்து நீங்க எதிர்பார்த்தாலும் அந்த சில விஷயங்கள் வந்து நடக்கும் அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஏதோ ஒரு சில போர்ட்டல் உங்களுக்காக வந்து ஓப்பன் ஆகுது அப்டின்னு தான் சொல்லுவேன். ஸோ போர்ட்டல் அப்டின்ற ஒரு விஷயம் நான் வந்து ஸோ எக்ஸாக்ட்லி. ஸோ இன்னைக்குமே ஆக்சுவலா வந்து ஒரு போர்ட்டல் டே தான். அதுவே நான் மறந்து போயிட்டேன். ஆம். லிட்டரலி ஆக்சுவலா எனக்கு போர்ட்டல் டே ஞாபகம் இருக்கு. பட் இந்த ரீடிங்ஸ் வரும்போது எனக்கு அந்த விஷயம் டக்குனு எனக்கு வந்து ஸ்பார்க் ஆகல. ஜஸ்ட் நவ் தான் எனக்கு இந்த விஷயம் வந்து ஸ்பார்க் ஆகுது. ஸோ ஐ ஹோப் இன்னைக்கு வந்து ஆக்சுவலா ஒரு போர்ட்டல் டே தான் இன்னைக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த 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 விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு கேட்வே மாரி உங்களுக்கு வந்து இருக்கலாம். நீங்க யாருக்காக இந்த வீடியோ நீங்க வந்து பார்க்குறீங்களோ, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ல நடக்கக்கூடிய நெறைய பிரச்சனைகள்ல உங்களுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா வந்து கிடைக்கும். உங்களுக்கும் அந்த நபருக்குள்ளயும் நடுவுல ஒரு புது உறவு வந்து அங்க வந்து உருவாகும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அப்ப அந்த புதுசா ஒரு உறவு உருவாகுது அப்படிங்கிறப்ப நெறைய முன்னேற்றங்கள் அங்க வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெறைய அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்குள்ள வந்து இருக்கும். நெறைய புரிதல் 2 பேருக்குள்ளயுமே வந்து இருக்கும். ஸோ தட் இஸ் அகைன் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் கார்ட் பை த வே. ஸோ இங்க நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ நியூ டோர் இஸ் ஓப்பனிங் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இங்க வந்து என்னன்னா, நீங்க நெறைய விஷயம் வந்து கற்பனை நெறைய வந்து பண்றீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நெறைய விஷயங்கள் நீங்க வந்து கற்பனை பண்றீங்க. நெறைய விஷயத்துல உங்களுக்குமே அகைன் ஸோ ஐ டோன்ட் நோ. இந்த கார்டுவே நம்ம வந்து பார்க்குறப்ப லிட்டில் பிட் அந்த ஒரு போர்ட்டல், அந்த டோர்வேஸ் மாரி தான் இங்க வந்து எனக்கு தெரியுது. தேங்க் யூ ஃபார் த கன்ஃபர்மேஷன் ஃபார் த யூனிவர்ஸ். ஸோ இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் உங்களோட தன்மையும் எதுவா இருந்தாலும் அது நீங்க வந்து விட்டுறது வந்து அது அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து அடுத்தவங்க கிட்ட நீங்க போயிட்டு ஒரு ஹெல்ப் கேட்கிறதோ, இல்ல அடுத்தவங்க கிட்ட ஒரு ஒரு கைடன்ஸ் நீங்க வந்து கேட்கிறதோ, அது அது ஒரு பக்கம் வந்து நீங்க அத விரும்பல அப்டின்னா கூட, அது வேண்டாம் அப்டின்னு நீங்க அவாய்ட் பண்ணா கூட, ஆ ஸோ உங்கள சுத்தி வந்து நெறைய பாசிட்டிவ் சைன் இங்க வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்கள சுத்தி வந்து சம்திங் ஒரு 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 எப்படி சொல்றது? லைக் ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய நான் இங்க வந்து பார்க்குறேன் ஆக்சுவலா. ஸோ உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சில இஷ்ட தெய்வமோ, இல்ல ஒரு ஒரு ஏஞ்சல்ஸ் கிட்ட நீங்க வந்து கனெக்டடா இருக்கீங்க. ஒரு பர்ட்டிகுலர் விஷயம் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ அது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு ஏஞ்சல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலரோட ஏஞ்சலோட எனர்ஜிஸ் தான் நான் இங்க வந்து பேசுறேன். ஸோ அது மாரி உங்களுக்கு இப்போ ஒரு இஷ்ட தெய்வமா இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து நெறைய பேர வந்து பிடிக்கும். அதுலயுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெர்சன் கிட்ட நம்ம ரொம்ப வந்து கனெக்டடா நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி ஏதாவது உங்களோட வாழ்க்கையில இருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்க அந்த சர்க்கிள்குள்ள தான் வந்து இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த நம்பிக்கைய நீங்க கண்டிப்பா வந்து வளர்த்துக்கணும். நெறைய விஷயத்துல வந்து உங்களுக்கு முன்னேற்றம் வரும். நெறைய விஷயத்துல நெறைய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க தான் செய்யும். ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட லைஃப்ல அந்த சேஞ்சஸ உங்களோட வாழ்க்கையில வந்து கொண்டு வருவாங்க. அந்த தெய்வ சக்தி உங்களோட வாழ்க்கையில அந்த அந்த ஒரு சில மாற்றத்த வந்து கொண்டு வருவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு.
ஸோ உங்களே அறியாமலே நீங்க வந்து இனி வர நாட்கள்ல ரொம்பவே வந்து பாசிட்டிவா நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்பவே வந்து என்ன அப்டின்னா, இல்ல நான் சொன்ன மாரி தான். அந்த ஒரு தைரியத்த நீங்க வந்து வளர்த்துப்பீங்க. நெறைய நீங்க ஆசைப்படுற மாரி நெறைய ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் நீங்க எதிர்பார்க்குற மாரி வந்து மாறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். இந்த பெர்சன் வந்து அ உங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவுல ஏதாவது ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு அப்டின்னா, அவங்க இந்த மொமெண்ட்ல ரொம்ப உங்ககிட்ட வந்து எமோஷனலா பழகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பிரிந்த உறவு எந்த விதமான விஷயமா இருந்தாலும் சரி, திருப்பி வந்து ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ நெறைய பேருக்கு வந்து பார்க்குறப்போ, லைக் உங்களோட பெர்சன் மேபி இந்த மாரி கடல் கடந்து சம் கைண்ட் ஆஃப் அன் அப்ராட் அந்த மாரி ஒரு சில ஜாப்ஸ்ல ஏதாவது இருக்காங்க அப்டின்னா கூட, அவங்கள ஏதாவது நீங்க வந்து மீட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ சடனா அவங்கள வந்து மீட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சில வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாளாவே யோசிச்சு வச்சிருப்பீங்க. இவங்கள நம்ம வந்து பார்க்க முடியல. இவங்க இவ்ளோ தூரத்தில வந்து இருக்காங்க. இவங்கள நான் எப்படி மீட் பண்ண போறேன்? எப்படி பார்க்க போறேன்? அப்படின்ற மாரி உங்களுக்கு எந்த ஒரு பயம் இருந்தாலும் சரி. பட் மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஸோ நீங்க வந்து அவங்கள மீட் பண்ணதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு மேரிட் பெர்சனா வந்து இருக்கீங்க அப்டின்னா, இங்க நான் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட எனர்ஜிஸ்மே தான் நான் இங்க வந்து ஃபீல் பண்றேன். அந்த ஒரு சோல்மேட்டோட எனர்ஜிஸ்மே தான் நான் இங்க வந்து ஃபீல் பண்றேன். அண்ட் அதே மாரி இந்த கேட்டகரி நான் வந்து பார்க்குறப்ப, இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து அட்ரஸ் பண்ண விரும்புறது என்ன அப்டின்னா, ஆல்ரெடி நீங்க வந்து இப்போ ஒரு மேரிட் பெர்சனா நீங்க வந்து இருக்கீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து பிடிக்கல. நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிவோர்ஸ் ஆயிருக்கீங்க. இல்ல ஏதாவது ஒரு விடோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ஸா இருக்கு அப்டின்னா கூட, இப்போ நீங்க உங்களோட லைஃப்ல வேற ஒரு பெர்சன் புதுசா ஒரு உறவு உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். அந்த உறவுலயும் தேவையில்லாத இந்த மாரி ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்டின்ற பட்சத்துல தான் நீங்க இவ்ளோ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. கேட்கறதுக்கோ இல்ல சுத்தி இருக்க பெர்சன் வந்து கொஞ்சமாவது உங்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னா கூட உங்களுக்கு என்ன தோணும் அப்டின்னா, அவங்க மேல ஒரு நம்பிக்கை வராது உங்களுக்கு. அது அது எனக்கு வந்து புரியுது ஆக்சுவலா. ஏன்னா, ஒரு நம்ம ஒரு கஷ்டத்தையே நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரும்போது, நமக்கு யார் என்ன ஆறுதல் சொன்னாலும் நம்ம மைண்ட் அது வந்து ஏத்துக்காது. சில நேரத்தில வந்துட்டு அம் நம்ம 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 முதுகுக்கு பின்னாடி பேசுறவங்களும் எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில நமக்கு அந்த ஒரு இன்செக்யூரிட்டீஸ் வரதான் செய்யும். நம்ம யார்கிட்ட போய் நம்ம கதைய போய் சொல்றது அப்படின்ற ஒரு விஷயமே அங்க வந்து இருக்கு. ஸோ அதனாலேயே நீங்க வந்து உங்களோட மனசுல வச்சிருக்கக்கூடிய இவ்வளோ வேதனைய உங்களால யார்கிட்டயும் போய் சொல்ல முடியல. அந்த மாரி கேட்கறதுக்கு யாராவது இருந்தா கூட அவங்க மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது உங்களுக்கு. ஏன்னா, நீங்க நம்பிக்கை வைக்கிற பெர்சன் வேற. ஆனா, அவங்க உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாரி ஒரு வேலைக்கு போற மாரி இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில, உங்களுக்கு அடுத்து யாரு மேலயும் நம்பிக்கை வராம இருக்கு. ஸோ, அந்த இன்செக்யூரிட்டீஸ்னஸ் தான் நான் அடிக்கடி இங்க நான் உங்க விஷயத்தில நான் வந்து பார்க்குறேன். எனிவேஸ் லைக் உங்களோட ரீடிங்ஸ பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க மத்தவங்க நம்புறீங்களோ நம்பலையோ அது 2வது விஷயம். அது வந்து அது கம்ப்ளீட்டா அது உங்கள பேஸ் பண்ணி இருக்கு. இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் கடவுள் மேல நீங்க வந்து உங்களோட நம்பிக்கைய நீங்க வந்து வைக்கலாம். ஏன்னா, நீங்க வந்து வேண்டிட்டு இருக்க ஒரு பர்ட்டிகுலரான ஒரு தெய்வம், இஷ்ட தெய்வம் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜஸ் இங்க வந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களோட வாழ்க்கையில அவங்களுமே தான் உங்க கூட வந்து இருக்காங்க. நீங்க தனிமையாலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க உங்க கூடயே தான் வந்து இருக்காங்க. நீங்க எதிர்பார்க்குற மாரி நெறைய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா வந்து மாற்றத்த வந்து குடுக்கும். நெறைய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஆ ம் மனி வைஸ்லயுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே, கரியர்லயுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அங்கேயுமே வந்து இருக்கும். ஸோ, அதனால கரியர் ஏதாவது நீங்க வொர்க் பண்றீங்க, இல்ல படிக்கிறீங்க அப்படின்னா, நல்லபடியா வந்து படிங்க, நல்லபடியா வேலை பாருங்க. ஏன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, அந்த சில விஷயத்துலயுமே உங்களுக்கு நெறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் வரும் அப்டிங்கிறனால, ஸோ எதையுமே வந்து ஈஸியா வந்து விட்டுற வேண்டாம். ஓகே. உங்களோட ப்ரஷர், உங்களோட இந்த எப்டி சொல்றது? இப்ப நடந்துட்டு இருக்க இந்த விஷயத்தினால உங்களோட லைஃப்ல இருக்க இந்த அடுத்தடுத்த விஷயத்திலயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாம வந்து இருக்காதீங்க. ட்ரை டூ ஃபோக்கஸ் ஆன் இட். ஏன்னா, இங்க நம்ம வந்து பார்க்குறப்ப நீங்க உங்கள பவர் பேக் மாரி தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். அதாவது ஃபியூச்சர் நம்ம வந்து பார்க்குறப்போ, ஏதோ ஒரு விதத்துல நீங்க திருப்பி மறுபடியும் வந்து ஒரு விதத்துல நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆறீங்க. நீங்க நெறைய விஷயத்த வந்து பாசிட்டிவா எடுத்து நீங்க வந்து பண்றீங்க. மத்தவங்க என்ன ஒரு விஷயம் வந்து மேனிபுலேட் பண்ணா கூட, ஸோ அவங்க தான் வந்து தோத்து போறாங்க. நீங்க ஜெயிக்கிற மாரி தான் இங்க வந்து இருக்கு. ஆனா நீங்க ஜெயிக்கிறதுக்கு ரீசன் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நான் உங்களோட கான்ஃபிடன்ஸ் மட்டும் காரணம் நான் சொல்ல மாட்டேன். உங்களோட கான்ஃபிடன்ஸ குடுக்குறதே உங்களோட தெய்வம் தான். ஸோ அதுதான் நான் இங்க வந்து சொல்ல விரும்புறது. ஸோ அதனால நீங்க உங்களோட நம்பிக்கைய நீங்க கண்டிப்பா வந்து வைங்க. அண்ட் உங்களுக்குரிய அந்த ஒரு ரிவார்டா இருக்கட்டும், நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு சேஞ்சஸா இருக்கட்டும், அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரீடிங் வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு ரீடிங்கா இருக்கு. நெறைய பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்ப, நீங்க வந்து பர்ட்டிகுலரா வந்து ஏதாவது ஒரு காடஸ் யாரையாவது ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா, லைக் ஒரு பெண் தெய்வத்த நீங்க வந்து அதிகமா வந்து நீங்க விரும்பக்கூடிய ஒரு பெர்சனா இருக்கலாம். ஏன்னா, நான் ஒரு பெண் தெய்வத்தோட ஒரு எனர்ஜியுமே நான் இங்க ரொம்ப அதிகமா வந்து பார்க்குறேன். ஆண் தெய்வமும் இருக்கு. பட் இருந்தாலும் பெண் தெய்வத்தோட எனர்ஜிஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கீங்க இந்த கார்ட்ல நம்ம வந்து பார்க்குறப்போ. ஸோ, அப்போ அவங்க இருக்காங்க, அவங்க கூடயே தான் இருக்காங்க அப்படிங்கிறப்போ நீங்க யாரும் வந்து பயப்பட தேவையில்ல. ஐ டோன்ட் நோ இங்க வந்த எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ, த ஃபீமேல் காடஸோட எனர்ஜிஸ் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன் கம்ப்ளீட்டா.
ஆனா இந்த இந்த எனர்ஜீஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்ப எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, அந்த லைக் இந்த இந்த கோட்டை மாரியம்மனா இருக்கட்டும், இல்ல சமயபுரம் மாரியம்மனா இருக்கட்டும். ஸோ ஐ டோன்ட் நோ லைக் அந்த மாரி ஒரு எனர்ஜீஸ் தான் நான் இங்க வந்து ஃபீல் பண்றேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல் காடஸான ஒரு எனர்ஜீஸ். ஐ திங்க் நீங்க மதுரை பேஸ் பண்ணி நீங்க இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, மீனாட்சி அம்மனோட விஷயம் ரொம்ப பெருசா நம்ம வந்து பேசுவோம். ஸோ அவங்களோட விஷயமே நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ சம்திங் ரிலேட்டட் டூ த ஃபீமேல் காடஸ் எனக்கு. அதனால இந்த ரீடிங் எனக்கு ரொம்பவே வந்து புடிச்சிருக்கு. ஸோ அவங்க இவ்வளோ தூரம் உங்க கூட இருக்காங்க, இவ்வளோ தூரம் அவங்க உங்கள வந்து காப்பாத்துறாங்க அப்படிங்கிறப்போ, நீங்க வந்து எத நினைச்சும் நீங்க வந்து வொரி பண்ணணுன்ற அவசியம் இல்ல. திங்ஸ் வில் பி கெட் சேஞ்ச். ஓகே. ஆனா, இங்க நீங்க வந்து இந்த பெர்சனோட சைட்லருந்து நம்ம மெசேஜஸாவும் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவங்களுக்கு உங்க மேல பாஸ்ட்ல எந்த ஒரு சில விஷயம் வந்து நெகட்டிவா நடந்திருந்தா கூட, நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் அவங்க ரொம்பவே வந்து எமோஷனலா தான் அவங்க விஷயத்துல வந்து இருக்காங்க. அவங்களுக்குமே சில விஷயத்துல அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. மத்தவங்க இன்வால்வ் ஆனா கூட, அவங்க சில நேரத்துல வந்து உங்க மேல ஜட்ஜ் பண்றாங்க. உங்கள சில நேரத்துல அவங்க வந்து விட்டு குடுக்குறாங்க. அது எல்லாமே ஓகே. பட் அதையும் தாண்டி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த பெர்சனுக்கும் உங்கள பத்தின தாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே தான் இருக்கு. ஆ இந்த பெர்சனுக்கும் அதே அளவு வந்து உங்கள வந்து இந்த பெர்சன் வந்து நேசிக்க தான் வந்து செய்றாங்க. அண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா மெசேஜஸ்மே வந்து பார்க்கலாம். இவங்களோட தரப்புல இருந்து என்ன ஒரு சில மெசேஜஸ் வருது அப்படின்றத பத்தி. நீங்க விரும்பக்கூடிய நபர் ஒரு மீன ராசியாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. சி ரொம்ப கிளியராவே வந்திருக்க மெசேஜஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாரி தான். இவங்க திருப்பி உங்கள வந்து மீட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. திருப்பி உங்ககிட்ட வந்து பேசணும்னு நெனைக்கிறாங்க. நெறைய விஷயங்கள் வந்து பேசணும்னு நெனைக்கிறாங்க. அண்ட் ஐ திங்க் நீங்க வந்து மத்தவங்க கிட்ட இப்ப வந்து பேசாம இருக்கீங்கன்னு ஒரு பக்கம் நம்ம வச்சாலுமே, நீங்களே ரொம்ப அதிகமா வந்து பேசக்கூடிய நபரா தான் இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச சர்க்கிளா இருக்கட்டும், ஸோ அவங்க கிட்ட நீங்க அடிக்கடி வந்து ரொம்ப நல்லாவே வந்து பேசுவீங்க. நீங்க ஒரு டாக்கட்டிவ் பெர்சனா தான் நான் வந்து இங்க பார்க்குறேன். ஆ ஸோ இவங்க அதுதான் வந்து எதிர்பார்க்குறாங்க. உங்ககிட்ட நெறைய விஷயம் வந்து பேசணும்னு நெனைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் அவங்ககிட்ட வந்து நெறைய விஷயத்த வந்து நீங்களும் வந்து பேசணும் அப்படின்ற மாரி அவங்க ஆசைப்படுறாங்க. நீங்க பேசுறது அவங்களும் வந்து கேட்கணும் அப்படின்ற மாரி தான் அவங்களோட ஒரு எண்ணமா இருக்கு. அண்ட் அகைன் நம்ம வந்து பார்க்குறப்போ, இதுல வந்திருக்க மெசேஜஸ்ல 1% கூட அவங்க வந்து உங்க மேல வந்து ஒரு வெறுப்ப காட்டுற மாரியோ, உங்கள விட்டு விலகி போற மாரியோ, உங்க மேல கோவம் இருக்க மாரியோ எந்த சைனுமே இங்க வந்து கிடையாது. ஸோ லிட்டரலி நம்ம டேரோல பார்த்தா அதே எக்ஸாக்ட் விஷயம் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். அவங்க உங்க மேல ரொம்ப எமோஷனலா தான் இந்த மொமெண்ட்ல வந்து இருக்காங்க. அண்ட் அதே மாரி மீட் பண்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள அவங்கள நீங்க வந்து ஃப்ளர்ட் பண்ற மாரி பேசுறது, இல்ல அவங்க கிட்ட ஒரு சின்னதா ஒரு ஃபன்னியான வேல நீங்க ஏதாவது பேசுறீங்க அப்டின்னா, அது அவங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். ஆ லைக் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க கலாய்க்கிற மாரி பேசுறது தான் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் அது நீங்க நார்மலாவே வந்து பேசும்போதே அவங்க அவங்க கிட்ட ரியாக்ட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுமே அத வந்து ஒரு ஃபன்னியான வேல அது ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி சில விஷயம் தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. அந்த ஒரு பிளேஃபுல்னஸ் தான் இந்த பெர்சனுக்கு வேணும் உங்ககிட்ட இருந்து. ஆ என்ன காரணத்துக்காக நீங்க வந்து பிரிஞ்சிருந்தாலும் சரி, பட் இந்த உறவு வந்து திருப்பி வந்து ஒண்ணு சேர்ற மாரி தான் இங்க வந்து இருக்கு. திருப்பி அதே மாரி ஒரு எனர்ஜிஸ நீங்க வந்து பார்க்கலாம். இவ நம்ம விலகி போயிருக்கோம் அப்படின்றதுக்காக, அவங்க வந்து லைக் கம்ப்ளீட்டா அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் எடுத்துப்பாங்க அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ திருப்பி இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஃபர்ஸ்ட் இருந்துச்சோ, அதே மாரி விஷயங்கள் இங்க வந்து மாறதான் செய்யும். அண்ட் அதே மாரி பிளேஃபுல்னஸ் தான் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. நீங்க ஒரு குழந்தைத்தனமா அவங்ககிட்ட வந்து நடந்துக்கிறதா இருக்கட்டும், நீங்க குழந்தைத்தனமா வந்து பேசுறதா இருக்கட்டும், நீங்க அதிகமா வந்து ரொம்ப நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா கூட, அது அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். நெறைய விஷயங்கள் அவங்க அத பத்தி ரசிக்க தான் வந்து செய்றாங்க. அதாவது என்னன்னா, உங்கள பொறுத்தளவுக்கு இன்னொரு விஷயமே நான் அப்சர்வ் பண்றது வந்து, அ ஒரு ஒரு காரணமே இருக்காது. ஆனா, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க வந்து பேசுறீங்க அப்டின்னா, நீங்க ஒரு பேச்சாளர் மாரி கூட நீங்க அந்த விஷயத்த வந்து நீங்க வந்து பேசலாம். ரொம்ப நேரமா கூட நீங்க அந்த விஷயத்த பத்தி பேசலாம். ஸோ, அவங்களுக்கு அது எதுவுமே போரிங்கா இருக்க மாரி எனக்கு வந்து தெரியல. அவங்க இன்ஃபாக்ட் நீங்க வந்து பழையபடி அந்த மாரி மாறணும்னு தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அந்த ஆசை தான் அவங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ, இங்க எந்த ரீசன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க அத நெனச்சு வந்து ஒரி பண்ணணுன்ற அவசியம் இல்ல. இங்க நெறையவே பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இருந்த மாரி அதே ரிலேஷன்ஷிப்ல அதே மாரி சேம் கைண்ட் ஆஃப் அன் எஃபோர்ட்ஸா இருக்கட்டும், சேம் கைண்ட் ஆஃப் அன் எனர்ஜி அவங்க உங்ககிட்ட எப்படி ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல பழகுனாங்களோ, அதே மாரி ஒரு ஆர்வத்தோட பழகுற ஒரு எனர்ஜியா தான் நான் இங்க வந்து பார்க்குறேன் வென் கம்ஸ் டூ த ஃபியூச்சர் வைஸ். ஸோ நெறைய விஷயங்கள் இங்க வந்து ஃபிக்ஸ் ஆகும். நெறைய விஷயங்கள் இங்க வந்து ஹீல் ஆகும். நீங்க 2 பேருமே வந்து ஹீல் ஆக தான் வந்து செய்வீங்க. ஸோ தேர் இஸ் a lot ஆஃப் பாசிட்டிவ் சேஞ்சஸ் அண்ட் நான் வந்து உங்களுக்கு கடைசியா அந்த ரீடிங்க நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்டின்னா,
நீங்க ப்ரே பண்ற தெய்வத்துக்கு ஒரு தேங்க் யூ நீங்க வந்து சொல்லிடுங்க. ஏன்னா, அவங்கனால உங்களோட லைஃப்ல நெறைய சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். ஸோ நான் சொன்ன மாரி ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் காடஸ் இருக்காங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க வந்து பிரேயர்ஸ் நீங்க வந்து பண்ணுங்க. அவங்க பிரேயர்ஸ நீங்க என்னைக்கும் விட்டு குடுத்துறாதீங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு கிராட்டிட்யூட வந்து சொல்லிருங்க. ஏன்னா, அந்த கிராட்டிட்யூட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு ஒரு விஷயத்த நமக்காக ஒருத்தவங்க எடுத்து பண்றாங்க அப்டிங்கிறப்ப, அதுல வந்து கிராட்டிட்யூட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் சே த கிராட்டிட்யூட். டோன்ட் டேக் இட் அஸ் அ கிராண்டட். எனக்காக வந்து இவங்க பண்றாங்க அப்டிங்கிறதுக்காக ஓகே பண்ணட்டும் அப்டின்னு மட்டும் நெனச்சிராதீங்க. எப்பயுமே அது ஒரு ஒரு பெர்சனா இருக்கட்டும், ஒரு தெய்வமா இருக்கட்டும், வாட்டெவர் இட் குட் பி ஒரு ஏஞ்சல்ஸா இருக்கட்டும், நீங்க என்ன ஒரு சில விஷயம் வந்து நீங்க எதிர்பார்க்குறீங்களோ, அந்த விஷயம் உங்களுக்காக பண்றாங்க அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு கிராட்டிட்யூட நீங்க வந்து குடுத்தே ஆகணும். ஸோ சே த கிராட்டிட்யூட். அண்ட் அதே மாரி இந்த எனர்ஜிஸ நீங்க ரொம்ப பாசிட்டிவாவே வந்து கிளைம் பண்ணிக்கோங்க பை கமாண்ட் 111 பிகாஸ் டுடே த போர்ட்டல் டே அஸ் வெல். ஸோ கிளைம் திஸ் ரீடிங் பை கமாண்ட் 111 அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் பி லைக் சோ ஹாப்பி அண்ட் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ரீடிங்கா வந்திருக்கு. ஐ அம் ஆல்சோ சோ ஹாப்பி ஆக்சுவலி. A lot of positive energy, a lot of spiritual energies in the readings நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஐம் ஆல்சோ கிளைமிங் திஸ் பாசிட்டிவ் எனர்ஜி. உங்க கூட சேர்ந்து நானும் இந்த எனர்ஜிஸை வந்து நானும் கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் ஐ ஹோப் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசினா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த நீங்கள் பிடிச்சிருக்க ரெசினா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ரிச்சுவல் ப்ரேயர்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் ரிசோர்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்பில் என்னோட இன்ஸ்டாம் நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீட்டெயில் இந்த வீடியோட ஹெட் கமெண்ட்ல கொடுத்துப்பேன். இந்த வீடியோலுமே டிஸ்பிளே இருக்கும். அண்ட் இது போல இன்னும் மல்டிபிள் விஷயம்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டெரர்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்கள் போய் பாருங்கள். இது போல மல்டிபிள் விஷயம்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எல்லா விதத்துலையும் அது வந்து கைட் பண்ணும். அண்ட் அகெயின் கைஸ், நான் ஸ்டார்டிங் அப்பவே நான் சொல்லியிருப்பேன். ஸோ கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்பை நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகட்டும். ஸோ நிறைய பேர் அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ கைஸ், see you in the next reading. Until then, love you all. Take care. Bye.